How many of you are enjoying the meetings? எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இந்த மீட்டிங்ல அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? It's not we who are going to change your lives. உங்க வாழ்க்கையை மாத்த போறது நாங்க இல்ல. It's the word of God. இது தேவனுடைய வார்த்தை. If you learn to put the word into your heart, you will not even need us. உங்களுக்கு வசனத்தை உங்க இருதயத்துல எழுத தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நாங்க தேவையில்லை. If you read Ephesians 4, it says what is the purpose of us, the fivefold ministry. What is the purpose of that? எபேசியர் 4 வாசிச்சீங்கன்னா தெரியும் இப்படி 5 விதமான ஊழியங்களுக்கு அவசியம் என்ன அப்படிங்கிறது. Our purpose is not to spoon feed you. எங்க வேலை வந்து உங்களுக்கு வாயில எடுத்து ஊட்டுறது கிடையாது. Yeah, I thank God for pastors. போதகர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். போதகர்களுக்காக. My dad is a pastor. எங்க அப்பா ஒரு போதகர். It takes a lot of patience to be a pastor. ஒரு போதகரா இருக்கிறதுக்கு நிறைய பொறுமை தேவை. You have to spoon feed people on a constant basis. நம்ம வந்து மக்களை அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே. And it's a high calling, it's a very serious calling. அது ரொம்ப உயர்ந்த ஒரு அழைப்பு, அது ரொம்ப உக்ரானத்துவம் உள்ள ஒரு அழைப்பு. But it's not for me. அது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். I get impatient in trying to spoon feed people. எனக்கு யாருக்காவது அப்படி வாயில ஊட்ட வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா நான் பொறுமையை இழந்துடுறேன். Yeah, but I believe you are in a very good place with a very good pastor, so you will not need spoon feeding. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஒரு நல்ல போதகர்கிட்ட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி நான் ஸ்பூன் ஃபீட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். We know the pastor's heart and he wants his church to grow up into everything that God has for them. எங்களுக்கு பாஸ்டரோட இருதயம் தெரியும். இந்த சபை தன்னுடைய முழு வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் வரணும்னு அவருடைய முழு பிரயாசத்தை செலுத்துறாருன்றது எங்களுக்கு தெரியும். And that's what LEO stands for. நாங்க அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு தோள் கொடுக்கிறதுக்காக தான் இருக்கிறோம். So the only thing we'll do is give you the word and teach you how to get to a place where you can take the word on your own and fill it in your hearts. நாங்க ஒண்ணே தான் செய்றோம். வார்த்தையை உங்ககிட்ட கொடுக்கிறோம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை வச்சு நீங்க எந்த இடத்துக்கு உங்களால கொண்டு போக முடியும் அப்படிங்கறத மாத்திரம் சொல்லி தரோம். If you ask me one thing, like you just give me one key that can solve all my problems, that is that one key. என்கிட்ட ஒரே ஒரு சாவி சொல்லுங்க, என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வார்த்தை அதுதான் ஒரே தீர்வா இருக்கும். You just take the word of God and fill it in your heart day by day and make it a habit. நீங்க வசனத்தை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள எழுதி கொஞ்சம் கொஞ்சமா அதை எழுத ஆரம்பிங்க. See, when Sujin bro was answering the question about why we don't see healings, instant healings, like every time, like we saw in the Bible when Jesus and his disciples prayed. சுஜன் பிரதர் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு எப்படி இயேசு கிறிஸ்துவோட காலத்துல ஒவ்வொரு வாட்டியும் ஹீலிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத பத்தி. I loved his answer. He said, it's there in the word and you need to take it for yourself. அந்த பதிலை நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கொண்டேன். ஏன்னா வசனத்துல இருக்கு, அதை நீங்க அப்படியே எடுத்துக்கணும். அவங்க செஞ்சாங்க, அதை நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா அதே இது உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும். I started to think and I realized that most of us don't take the word for itself. நான் அதுல பேசிட்டு இருக்கும்போது யோசிச்சேன், நம்ம நிறைய பேர் வசனத்தை அது இருக்கிற மாதிரி அப்படியே நாம எடுத்துக்கிறது இல்லை. We take the word along with the examples that we have around us. நாம நம்மளை சுத்தி இருக்கிற சில உதாரணங்களோட ஒத்த மாதிரி வசனத்தை எடுக்கிறத ஒரு பழக்கமாக்கிட்டோம். We don't take the word just for what it says and believe it. We see has it worked in any other person's life. நாம வசனம் என்ன சொல்லுதோ என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே எடுக்காம இது மற்றவங்க வாழ்க்கையில எல்லாம் வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து விசுவாசிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள எப்படியோ போயிட்டோம். I'm guilty of doing that. அது நான் செஞ்சதுக்காக நான் வருத்தப்படுறேன். Yeah, so when I started out in healing, I didn't start out until I heard testimonies of the people from whom I was learning about healing. ஏன்னா நான் முதல்ல சுகம் கொடுக்கிற இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு நான் அற்புத அடையாளங்களுக்குள்ள இறங்கும் போது நான் வந்த தவறை நானும் செஞ்சேன். ஏன்னா மற்றவங்கலாம் இது மாதிரி பண்றாங்க, அவங்கெல்லாம் வார்த்தையை சொல்லும் போது ஹீலிங் நடக்குது அப்படிங்கிறத கேட்குற வரைக்கும் நான் இறங்கலை. When we've laid hands on several dead people, believing for them to come back. Up till now, they've not come back, but we did that.
We laid hands. இப்போ நாங்க வந்து மரித்தவங்களை எழுப்புறதுக்காக எத்தனையோ மரித்தவங்கள்ட்ட நாங்க கை வச்சு ஜோம் பண்ணியிருக்கோம். நாங்க மரித்தவங்களை எழுப்பி மாம்ச கண்களால பார்க்காம இருந்திருக்கலாம். But I did it only after I heard Karib Lake had done it. David Hogan had, raised people from the dead. ஆனா இந்த மரித்த வீட்டுக்கு போய் மரித்தவனுக்காக அவன் உயிரோட எழும்புறதுக்காக ஜெபம் பண்றதுக்கான தைரியம் எப்ப வந்துச்சுன்னா, கரீப் லேக்குன்னு ஒருத்தர் வந்து மரித்தவங்களை எல்லாம் உயிரோட எழுப்புறாரு அப்படின்னு கேள்விப்பட்டப்பதான் சரி அப்ப நம்மளும் செய்யலான்ற ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துச்சு. It's good that someone's life can provoke us to good works. ஓகே, நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கை நம்மளை நற்கிரியைகளுக்காக ஏவுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் That's how we got started. நாங்க அப்படிதான் ஆரம்பிச்சோம். And it's okay if you get started that way. உங்க வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சந்தோஷம். One thing we have to settle and learn very quickly is that I will take this book for what it says, no matter whether I see it or not. ஆனா நீங்க உங்க மனசுல ஆழமா எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னன்னா, இந்த புத்தகம் எப்படி இருக்குதோ அப்படியே அதை நான் எடுத்துப்பேன், அதை அப்படியே செய்வேன். மற்றவங்களை சுத்தி பார்த்து மற்றவங்க அனுபவத்தின் மீது என்னுடைய விசுவாசத்தை கட்ட மாட்டேங்கிற உறுதி எடுக்க வேண்டியது அவசியம். When laying hands on the sick, I will not consider my friend who prayed for the sick and they died. நான் வந்து மரித்தவங்க மேல ஒரு வியாதியஸ்தர் மேல ஜெபம் பண்ண போகும்போது என் ஃப்ரெண்டு செத்தவங்களுக்கு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணா அவங்க வியாதி சுகமாகல, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கறத என் மனசுக்குள்ள விட மாட்டேன். I will not think that this great man of God who healed so many people died of sickness. நான் வந்து இப்படி இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தாரு, ஆனா அவர் வியாதியில செத்து போயிட்டாரு அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். If you really want to walk in the what God has for you, you have to come to a place where you believe what the word says, regardless of whether you see it in other people or not. நீங்க உண்மையிலேயே ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறத உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா நீங்க இந்த இடத்துக்கு வரணும். வார்த்தையை தவிர வேற எதையும் நான் கண்டுக்க போறதில்ல. வார்த்தை என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே செய்ய போறேங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். The only way to have consistent results is to get this word inside your heart and believe it for what it says. நீங்க வந்து தோல்வி அடையாம ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வர்றதுக்கு ஒரே வழி, ஒரே கதவு தான் இருக்கு. இந்த வார்த்தையை இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்து அப்படியே செய்யணும். You can't be thinking that so many people better than me prayed for this person and they did not get healed. So how will they get healed when I pray? என்னை விட நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நீதிமான்கள் இருக்கிறாங்க, வார்த்தை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க, எதுவும் ஹீலிங் அற்புதம்லாம் பெருசா நடக்கல. அப்ப எனக்கு எப்படி நடக்கும் அப்படி நீங்க யோசிக்க கூடாது. The reason they get healed is because God cannot lie. அவங்க ஏன் சுகமாகறாங்கன்னா தேவன் அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர், அதனால சுகமாகறாங்க. It's not because of how cute you are. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்றதுனால இல்ல. It's because God said and he backs his word with signs. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் நிச்சயமா செஞ்சு முடிப்பாரு. அதுக்கு விசுவாசத்துக்கு பாத்திரவானரா அவர் இருக்கிறார். You have to take this word and make it your own. இந்த வார்த்தையை நீங்க எடுத்து இதை உங்களுதா மாத்தணும். Only then will we start seeing consistent results the way Jesus saw. அப்பதான் இயேசு எப்படி ஒரு நாளும் தோக்காம இருந்தாரோ அதே மாதிரி தோக்காம என்றும் ஜெயிக்கிறவர்களா நீங்களும் இருப்பீங்க. See, Jesus saw consistent results because he believed his identity. இயேசு தான் யார் என்பதை விசுவாசித்தார், அதனால அவர் எப்பவும் தோக்கல, எல்லா வாட்டியும் ஜெயிச்சார். Everything that Jesus had, he has given to us. இயேசு கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அது அத்தனையும் நம்ம கிட்ட கொடுத்திருக்கார். In John it says, of his fullness we have received grace. யோவான்ல எழுதியிருக்கு, அவருடைய முழுமையினால் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். It's not like Jesus had this big Holy Spirit and you get a baby Holy Spirit. It's not like that. உங்களுக்கு இயேசு ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவர் வச்சிருந்தாரு, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காருன்னு கிடையாது. The same spirit that raised Christ from the dead lives in you. அவரை உயிரோடு எழுப்பின, மரித்தோர்ல இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாழ்கிறார். And if you will believe it, it will work for you. அதை விசுவாசிச்சீங்கன்னா அதுதான் நடக்கும். That's what we have to learn. அதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. But what we have learned so far, or the way we have learned so far, is we see people around us. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து பழகிட்டோம்.
Well, if Jesus did that, he would have a hard time starting his healing ministry. ஒருவேளை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அதை செஞ்சிருப்பாருன்னா அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். There was no one who was doing what Jesus did. இயேசு செஞ்சதெல்லாம் அந்த காலகட்டத்துல செய்யறதுக்கு யாருமே இல்லை. Right? He believed that he was anointed by God to set the captives free. அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர், மகிமைப்படுத்தப்பட்டவர்னு அவர் விசுவாசிச்சாரு. விடுதலை பண்றதுக்காகவே வந்தேன்னு அவர் விசுவாசிச்சார். See, we feel Jesus healed because he was God. நாம நினைக்கிறோம் இயேசு சுகம் கொடுத்தாரு, அற்புத அடையாளம் செஞ்சாரு, ஏன்னா அவர் கடவுள் அதனால செஞ்சாருன்னு நினைக்கிறோம். It's true he was God. அவர் கடவுள், ஓகே, ஒத்துக்கலாம். But he came to this earth as 100% man and 100% God. ஏன்னா அவர் பூமிக்கு வரும்போது கடவுளா வரல, ஆபிரகாமோட விதையா தான் வந்தாரு, முழுக்க முழுக்க மனுஷனா தான் வந்தாரு. And in all his life on this earth, Jesus never used anything that you and I could not use. அவருடைய பூமியில வாழ்ந்த வாழ்க்கை முழுசும் ஒரு நொடி கூட அவருடைய தெய்வீகத்தையோ கடவுளுடைய தன்மையோ அவர் பயன்படுத்தினதே கிடையாது. ஒரு மனுஷனா நீங்களோ நானோ எந்த வல்லமையோட எப்படி இருக்க முடியுமோ அந்த ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். He only used what you and I as a believer could use. அவர் தன் மேல போட்டு கொண்டது மனுபுத்திரன் அப்படிங்கறத தான், ஆபிரகாமுடைய விதை அப்படிங்கறத தான். உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கோ அதை மாத்திரம் தான் போட்டுக்கிட்டாரு. தூதர் மாதிரியோ கடவுள் மாதிரியோ அவர் வரல. If this was not true, இது உண்மை இல்லைன்னா, someone read John 14:12. சிலர் வாசிங்க யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். If Jesus did not heal as a believer, as what is available to us, he could not have said this. இயேசு ஒரு விசுவாசியை போல நாம என்ன விசுவாசிக்கிறோமோ அதே விசுவாசத்தை விசுவாசிக்கிறவரா இல்லாம இருந்திருந்தா இந்த வாக்கியத்தை அவரால் சொல்லியிருக்க முடியாது. See, I'm not saying Jesus was not God, okay? It's very clear Jesus was 100% God and 100% man. ஓகே, அது நான் ஆண்டவர் கடவுளே இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அவர் கடவுளுடைய தன்மையோட இருந்தார், மனுஷனோட தன்மையோட இருந்தார். ஆனா But I'm saying he lived his life on this earth as a son of man. அவர் இந்த பூமியில வாழும்போது மனுபுத்திரனாகவே வாழ்ந்தார். And so when he healed people, he healed it by the same faith that is available to you and me. அவர் மனுஷர்களை மக்களை சுகப்படுத்தும் போது உங்களுக்கும் எனக்கும் என்ன விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே விசுவாசத்தோட தான் அவர் சுகப்படுத்தினார். And that is the reason he said, you will do greater works, you will do the same works and greater works than what I did. அதனால தான் அவர் சொன்னாரு, நான் செஞ்சதையும் நீங்க செய்வீங்க, இதை விட பெருசையும் செய்வீங்க. How many of you believe it? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? Jesus used everything that is available to you and me as a born again believer. இயேசு உங்களுக்கும் எனக்கும் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் பயன்படுத்தினார். And that is why the word of God says he is the firstborn among many. அதனால தான் வசனம் சொல்லுது, அநேக பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் முதல் பலனாக முதற் பேரான குமாரனாக அவர் பிறந்தார். அப்படி why? Because he came and after him our life would be modeled. ஏன்னா அவர் வந்தாரு, அதுக்கப்புறம் அவரை போலவே நாம எல்லாரும் வருகிறோம் அப்படிங்கிறதுக்காக. Yeah, so stop believing this lie that I can never do what Jesus did because he did it as God. ஏன்னா இந்த ஒரு பொய்யை இனிமே விசுவாசிக்காதீங்க. இயேசு கடவுள் அதனால அதெல்லாம் செஞ்சாரு, நான் அதெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா நான் மனுஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. Jesus did not start his ministry until he was filled with the Holy Spirit. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுற வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கல. And when he was going back to heaven, he gave that same promise, and on the day of Pentecost that same Holy Spirit came back on earth. இயேசு பரலோகத்துக்கு போனப்போ நமக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு சத்தியம் செய்தாரு. அவர் செய்த சத்தியத்தின்படி அதே ஆவியானவர் நம்ம மேல வந்தார். That same Holy Spirit with whom Jesus was baptized and filled, that is the same Holy Spirit that you get baptized with.
அவர் எந்த ஆவியானவரால ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டாரோ அதே ஆவியானவரால தான் உங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கு. So don't feel comfortable that we are uncomfortable that we are saying you can do what Jesus did. அதனால இயேசு செஞ்சதெல்லாம் நீங்களும் செய்வீங்கன்னு சொல்லும்போது இது எப்படி நடக்கும்னு யாரும் யோசிக்க கூடாது. The people feel it more easy to treat themselves as a worm and God is this awesome person. நிறைய பேர் இப்படியே பழகிட்டாங்க. இவங்க ஒரு புழு மாதிரியும் கடவுள் ஒரு பெரிய ஆள் மாதிரியுமே ஒரு மனப்பான்மையிலே நடந்து பழகிட்டாங்க. If I was preaching that kind of message, maybe most of the people might bear witness. It's like, yeah, I feel like a worm. இப்போ அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் இப்போ பிரசங்கம் பண்ணால் நிறைய பேர் உண்மையிலே ஆமாம் நான் ஒரு புழு பூச்சி தான் அப்படின்னு நினைக்க தோணும். But when we speak that you can do the things Jesus did, maybe some of you might be getting this goosebumps of fear, like, oh my God, what did he say? இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இயேசுவை போலவே இருக்கீங்க, கடவுளை போலவே இருக்கீங்கன்னு பிரசங்கம் பண்ணும்போது சிலருக்கு இந்த முடியெல்லாம் தூக்கிக்கும் பயத்தில், அப்படி கூட உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். Well, you can relax because Jesus said it, I didn't say it. ஆனால் நீங்கள் எல்லாம் பயப்பட வேணாம், நாங்கள் எதுவும் புதுசாக சொல்லலை, இயேசு தான் அதெல்லாம் சொல்லி. He said that you can do the same works that he did and greater works than what he did. அவர் தான் சொன்னார், அவர் செஞ்சதை நீங்கள் செய்வீங்க, அதை விட பெருசாக செய்வீங்கன்னு அவர் தான் சொன்னார். Thank you Jesus. நன்றி இயேசுவே. So yeah, my topic is Great Commission, I think. ஓகே, இப்போ நான் பேச வேண்டியது நம்ம மேலே விழுந்த தலையான கடமை என்ன, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த முதற் பேரான கடமை என்ன? Go to Mark 16 verse 15 to 18. மார்க் 16, 15, 18 வசனங்கள் வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். Yeah, this is the Great Commission. இதுதான் நம்மளுடைய தலையான கடமை. That we go into all the world and preach the gospel, heal the sick, raise the dead, cast out demons. இதுக்காக தான் நாம பூமியில் இருக்கிறோம். உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி வியாதியஸ்தர்களை சுகமாக்கி கட்டுண்டவர்களை விடுதலை பண்றதுக்காக தான் நம்ம பூமியில இருக்கோம். I want to read the same thing in Matthew 28. இதே விஷயத்தை மத்தேயு 28ல நான் வாசிக்கிறேன். Verse 18 and 20. 18ல இருந்து 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Here we see Jesus is saying, go therefore and teach all nations, baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit, teaching them to observe all things whatever I have commanded you. இங்கே சொல்றாரு, நீங்க உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கனோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றாரு. See, this is talking more than just going and announcing that Jesus loves you, maybe get healed and then go back and do whatever you want. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, போயிட்டு அவங்கள இயேசு உங்களுக்காக விடுதலை பண்ணிட்டாரு, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சும்மா சொல்லிட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு சரி பரவாயில்ல நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்றத விட ஜாஸ்தி பேசுது இந்த வசனங்கள். This is talking about making disciples of all nations. இது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் எல்லாரையும், தேசங்கள், ஜாதியார் எல்லோரையும் சீஷராக்குவதை பத்தி பேசுது. Not converts. அதாவது சும்மா மனம் மாறுறவங்களை பத்தி பேசல, சீஷர்களாக்குறத பத்தி பேசுது. And he said, teach them everything that I have taught you. அவர் அதுல சொல்லியிருக்காரு, நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. But I feel many of us read this and we think this verse is talking to the pastor. நம்ம இதெல்லாம் படிச்சு என்ன சொல்றோம், இது போதகருக்கு எழுதின விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். He is supposed to make disciples. போதகர் தான் சீஷர்களை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிறோம். But it says every believer. இது என்ன சொல்லுது, ஒவ்வொரு விசுவாசியையும் பற்றி எழுதியிருக்கு.
You are supposed to go and share the gospel, heal the sick, cleanse the lepers, raise the dead, and then bring those people and make disciples out of them. நீங்க உலகம் எங்கும் போகணும், சுவிசேஷம் சொல்லணும், வியாதியை சுத்தமாக்கணும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணணும், மரித்தோரை எழுப்பணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், அவங்கள சீஷர் ஆக்கணும். இது ஒரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட விஷயம். This is written to you. இது உங்களுக்கு எழுதப்பட்டது. It's written to me. இது எனக்கு எழுதப்பட்டது. And you don't need a mic and a stage for doing that. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு மைக்கோ ஒரு ஸ்டேஜோ அவசியம் இல்லை. So some of you might be crying for years saying, God use me, God use me. I want சிலர் to use. வருஷக்கணக்கா அழுதுட்டு இருந்திருப்பீங்க, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்கன்னு. Yeah, and on the day one, if you were here, Castro bro was saying, that's what he used to think ministry was. முதல் நாள் வந்திருந்தீங்கன்னா காஸ்ட்ரோ பிரதர் சொன்னாரு, அவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தார், ஊழியம்னா மைக்கு ஸ்டேஜ் அதுதான் ஊழியம் நினைச்சிட்டு இருந்தார். Yeah, so if your idea of ministry is just mic and stage and maybe joining the worship team, then that's not what the Great Commission is. நீங்க ஒருவேளை ஊழியம்னா மைக்கு ஸ்டேஜ் ஆராதனை கூட்டம் அந்த இடத்துல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஊழியம் கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. I love this example. I heard Andrew Womack using it once. ஆண்ட்ரூ womack இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். He said, shepherds don't reproduce sheep. அவர் என்ன சொன்னாரு, மேய்ப்பர்கள் ஆடுகளை உருவாக்குவது இல்லை. Sheep reproduce sheep. ஆடுகளை பிரசவித்து பிறப்பிக்கிறது. We say pastor is the shepherd, right? நாம சொல்றோம் பாஸ்டர் மேய்ப்பர் அப்படின்னு சொல்றோம். Which means the people who come to the church and attendees, they are the sheep. அப்ப அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பாஸ்டர் மேய்ப்பர், சபைக்கு வரவங்க எல்லாரும் ஆடுகள்னு புரிஞ்சுக்கிறோம். And Jesus referred to us as saying, my sheep hears my voice. இயேசு என்ன சொல்றாரு, நம்மள ஆடுகள்னு சொல்லி என்னுடைய சத்தத்தை கேட்கும் ஆடுகள்னு சொல்றாரு. But can you imagine, there are 10 sheep standing and they are looking at the shepherd saying, we want, some more sons and daughters, so do something about it. நீங்க வேணா பாருங்களேன், ஆடுகள் ஒரு 10 ஆடுகள் நின்னுட்டு மேய்ப்பனை பார்த்து சொல்லுது, இந்த மாதிரி நாங்கள் 10 பேர் தான் இருக்கோம், இன்னும் நாங்கள் கொஞ்சம் பெருகணும், நீங்கள் ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு ஆடுகள்லாம் மேய்ப்பனை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும்? We are just 10 in numbers. We want to grow and multiply. We want to be, more number of sheep. So please do something. நாங்கள் 10 பேர் தான் இருக்கோம், ஆடுகள் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் மேய்ப்பன் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, பெருக்கத்துக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? How many of you know even these 10 sheep fast and pray for 10 years, it's not going to happen? எத்தனை பேருக்கு தெரியும் 10 வருஷத்துக்கு உபவாசத்தை ஜெபம் பண்ணாலும் அந்த விஷயம் நடக்க போறதில்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? Sheep has to reproduce sheep. ஆடுகளை பிரசவிக்க பிறப்பிக்க வேண்டும். See, if we get hold of this, ministry will expand like crazy. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஊழியம் அது அடக்க முடியாத விதத்தில் வளரும். See, everyone comes to this church thinking, I am a sheep, my shepherd is going to feed me today. எல்லாரும் இந்த சபைக்கு எப்படி வராங்க, நான் ஒரு ஆடு, என்னோட மேய்ப்பன் எனக்கு போதிக்க போறாருன்னு நினைச்சிட்டு வராங்க. And you go back home, you starve for one whole week and then come back next week to take your next dose. நீங்க வீட்டுக்கு போய் ஒரு வாரம் பட்டினியா கடந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, இன்னைக்கு எங்க மேய்ப்பன் எனக்கு என்ன கொடுக்க போறாருன்ட்டு வரீங்க. That's what needs to change. அதுதான் மாறணும். You need to come to Sunday church full of life, saying, God, this whole weekend has been so amazing with you. I just want to come and enjoy this fellowship together. நீங்க சண்டே சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் அவ்வளவு ஆற்றல் மிக்கதா, சந்தோஷமா, ஜீவன் உள்ளதா இப்படி நான் வாழ்ந்திருக்கேன், என்னோட சகோதரர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு நான் என்னுடைய இந்த வாரம் முழுசும் நடந்த அற்புத அடையாளங்களை சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு நான் போறேன். அப்படிதான் சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு வரணும். Many people can relate to this, I think. நிறைய பேருக்கு இது இறங்கலாம்னு நினைக்கிறேன். They go on Sunday and Monday is awesome, Tuesday is a little less awesome. By Wednesday they are on their floor, face down, on the floor. அவங்க நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு திங்கக்கிழமை கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் லைட்டாக செவ்வாய்க்கிழமை காற்று போயிடுச்சு, புதன்கிழமை பார்த்தா தரையாக கிடக்குறாங்க. By the time Saturday comes, they just use every ounce of strength that they have and they crawl in the doors. அப்புறம் சனிக்கிழமை வரும்போது இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தெம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊந்து தவழ்ந்து எப்படியோ சபைக்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க. They crawl in, is like, relief. சபைக்குள்ள வந்த உடனே எப்படியோ ஒன்றாண்டான ஒரு பெருமூச்சு. And so that's why pastor has to have church every week. அதனாலதான் பாஸ்டருக்கு ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்த வேண்டியது இருக்கு. If some people miss 1 week's dose, they might die. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை டோஸ் கொடுக்கலன்னா செத்து போயிடுவாங்க போல் இருக்கு. How many of you know that is not what the purpose of God was? ஆனா தேவன் அப்படி சபையை வைக்கவில்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்?
He wants each and every one of us to be a discipler of nations. நம்ம ஒவ்வொருவரும் தேசங்களை சீஷத்துவத்துக்குள்ள நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறார். And for that you have to drop this mic and stage mentality. அதுக்கு போகணும்னா முதல்ல இந்த ஸ்டேஜ் மைக்கு அப்படிங்கிற சிந்தனையை முதல்ல விடணும். See, we are coming on the stage and mic, and it's not because we started our ministry here. நாங்க இப்போ மைக்கு ஸ்டேஜ்ல எல்லாம் நிக்கிறோம்னா நாங்க ஊழியத்தை இப்படி ஆரம்பிக்கவே இல்லை. This mic and stage came in the middle of what we were already doing. நாங்க என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோமோ அதுக்கு நடுவுல இந்த மைக்கு ஸ்டேஜும் வந்தது. This is not my focus. இது என்னுடைய அது நோக்கமே கிடையாது. My life goes on with Jesus every day of my life. எங்களுடைய வாழ்க்கை இயேசுவோடு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் சென்று கொண்டிருக்கிறது. I'm coming here to learn and to impart certain things. நான் இங்க வந்திருக்கேன்னா நான் என்ன கத்துக்கிட்டனோ கத்துக்கிறதுக்கும் நான் கத்துக்கிட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கும். But I don't live for the next time I'll get on stage. அடுத்த ஸ்டேஜ் எப்ப கிடைக்கும்ங்கிறதுக்காக நான் வாழ்றது இல்ல. My life is a stage. என் வாழ்க்கையே ஒரு மேடை. Yeah, because every day I'm living with Jesus. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு வாழ்கிறேன். Every day there are people around me. ஒவ்வொரு நாளும் என்னோட மக்கள் இருக்கிறார்கள். And if my life with Jesus gets intense, that overflow will come and touch other people. என்னுடைய ஜீவன் அவ்வளவு உணர்வுள்ளதா அனல் உள்ளதா மாறும்போது என்னை சுற்றி இருக்கிறவர்களை அது தாக்குகிறது. So you need to change the way you're looking at yourself. நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கன்ற உங்க பார்வையை முதல்ல மாத்தணும். You need to see that Jesus called you to make disciples of all nations. நீங்க இத பார்க்கணும். இயேசு உங்களை சீஷர்களாய் பிடிக்கிறவர்களாய் சீஷர்களாக மாற்றுகிறவர்களாய் உங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். See, there are people in your circle whom the pastor may never be able to reach. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாஸ்டரால என்னைக்குமே போய் தொட முடியாத ஒரு வட்டமா இருக்கும் அது. Even if he expands 10 times, he may not be able to reach some people in your circle. உங்களை சுற்றி இருக்கிற உங்க வட்டத்தை பாஸ்டர் எவ்வளவு 10-15 மடங்கு பெரியவரா ஆனாலும் கூட அந்த வட்டத்தை அவரால் தொட முடியாதா இருக்கும். You have been called to those people. அந்த வட்டத்தை மாற்றுறதுக்கு உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். Their miracles are buried on the inside of you. அவர்களுடைய ரட்சிப்பு அவர்களுடைய விடுதலை உங்களுக்குள் புதைந்திருக்கிறது. And as long as you barely crawl into the church on every Sunday, that miracle will stay buried inside you. நீங்க எவ்வளவு நாள் சனிக்கிழமை அப்படியே ஊந்து உங்க தெம்பெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த பழக்கத்திலே இருக்கிறீங்களோ அவ்வளவு நாள் அந்த புதைக்கப்பட்ட அற்புதம் வெளியில வராமலே உங்களுக்குள்ளேயே புதைஞ்சிருக்கும். How many of you are understanding what I'm saying? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? This verse is speaking to you. இந்த வசனம் உங்களோடு பேசுகிறது. Pastor's job is not to go and bring in new believers. போதகருடைய வேலை புதிய விசுவாசிகளை கொண்டு வருவது அல்ல. He is going to train you to do that. அவர் உங்களை அதுக்காக பயிற்றுவிக்கிறது தான் அவரோட வேலை. You have to go and make more disciples. நீங்க தான் போய் புதிய சீஷர்களை உருவாக்கணும். Teaching them everything that you are learning from God. என்னெல்லாம் நீங்க கடவுள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி தரணும். Do you understand? This is not a weekly thing. This is a daily thing. ஒன்று புரியுதா உங்களுக்கு? இது வாரம் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது, தினமும் செய்ய வேண்டிய விஷயம். That same Holy Spirit who raised Christ from the dead lives in each and every one of us. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். He is waiting to get out and get into other people around you. எப்ப மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வெளியில போலாம் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறார். See, there's a mighty revival going on in China. உங்களுக்கு தெரியுமா, சைனால ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. And they can't gather in big places. அவங்களால பெரிய கூட்டமாக கூட முடியாது. They have these underground churches where they secretly meet. 5-6 believers secretly meet and learn. அவங்க வந்து அந்த அண்டர்கிரவுண்ட் பில்டிங்ல பேஸ்மெண்ட் சர்ச்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல கூடி யாரும் பார்க்காம அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. And they are raising up disciples who are ready to die for their faith. அவங்க இயேசுவுக்காக அவங்க விசுவாசத்துக்காக மரிக்கவும் தயாராக இருக்கிற விசுவாசிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். It's only happening because each of them is taking this verse personally.
ஏன் இது நடக்குதுன்னா, நாம இப்ப வாசிச்ச இந்த வசனத்தை, மத்தேயு 28:18-20 வரைக்கும் உள்ள வசனத்தை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில தனக்காக சொல்லப்பட்டதா எடுத்து அதன்படி வாழ்கிறார்கள். They are realizing that Jesus told me to go into all the nations of the world and make disciples. அவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்க. நான் இயேசு என்ன தேசங்களுக்கு அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறார்கள். Yeah, you have to understand this. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். You're learning to walk in power, you're learning to heal the sick, cleanse the lepers, cast out demons, raise the dead. நீங்க இதெல்லாம் கத்துக்கிறீங்க. அதிகாரத்துல நடக்கிறதுக்கு, வல்லமையில நடக்கிறதுக்கு, பிசாசுகளை துரத்துறதுக்கு, சுகப்படுத்துறதுக்கெல்லாம் கத்துக்கிறீங்க. But you have to combine discipleship with it. ஆனா இது எல்லாத்தோட சேர்த்து சீஷத்துவத்தை சேர்க்க வேண்டியது அவசியம். Yeah. Hallelujah. Most of what evangelism the church is doing, it's like having babies and leaving them. சுவிசேஷ பணி சபையில எப்படி நடக்குதுன்னா, குழந்தைகளை பெற்று அப்படியே தெருவில் விடுற மாதிரி. Yeah, so imagine like people are having kids every week and are coming and dumping them into the church. நீங்க பாருங்களேன், ஒரு வாரமும் மக்கள் வந்து பிள்ளைங்களை பெற்றுட்டு கொண்டு வந்து சபையில போட்டு போயிடுறாங்கன்னா எப்படி இருக்கும்? And pastor has to run along with milk bottles and diapers and running around helping people. பாஸ்டர் வந்து மில்க் பாட்டிலும் டயப்பரும் எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைகிட்டயா போக வேண்டியதுதான். It's a believer's responsibility to disciple and teach them everything that Jesus taught them. இது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை. அவங்க யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னாங்களோ அவங்கள சீஷர்களா ஆக்கும் வரைக்கும் அவர்களை வளர்க்க வேண்டியது விசுவாசிகளின் கடமை. Yeah, so for that you have to be learning on a regular basis. அதுக்கு நீங்க அனுதினமும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். In one place Paul is basically scolding this bunch and they are saying you've been so many years that you should have been teachers by now. பால் ஒரு இடத்துல திட்டுறாரு, நீங்க இவ்வளோ நாள் ஆயிருக்கு, இந்நேரம் நீங்கள்லாம் ஆசிரியர்களா போதகர்களா மாறி இருக்கணும் அப்படின்னு திட்டுறாரு. Some of you might be waiting for the last 10 years to get one opportunity to come on stage. சிலர்லாம் உட்காந்துருப்பீங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, 10 வருஷத்துல ஸ்டேஜ்ல போய் ஒரு நிமிஷம் மைக்கு பிடிச்சா ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. And all this while the stage of your life is accumulating dust. ஆனா இவ்வளோ 10 வருஷமா உங்க வாழ்க்கையுடைய ஸ்டேஜ் ஒன்று இருக்குல்ல, அது தூசி படிஞ்சுக்கிட்டே இருக்கு. See, God has called you to the stage of your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் மேடைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். You're supposed to focus on your race with God. உங்க ஆண்டவரோட உங்களுடைய பயணத்துக்கு அதுல ஓடுறதுக்காக உங்களை அழைச்சிருக்கார். If each and every one of you decides that I will do what God has called me to do. இப்போ ஒருத்தரும் ஆண்டவர் என்ன எதுக்காக அழைச்சாரோ அதை நான் செய்வேன்னு முடிவு பண்ணீங்கன்னா, you won't have to worry about church expansion. நீங்க வந்து சபை வளர்ச்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You'll have to worry about buying out the entire neighborhood. நீங்க எதுக்காக கவலைப்படணும்னா, ஐயோ மக்கள் நிறைய பேர் வராங்களே, எங்க பார்க் பண்ணுவாங்க, எங்க உட்காருவாங்க, பக்கத்துல 2-3 இடம் வாங்கி சபையை பெருசாக்கலாமான்னு யோசிக்கணும். That's a good problem to have, right? அது ஒரு நல்ல பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனை இருக்கலாம். Thinking like, okay, how more people can come, you have to think how we can acquire more buildings to fit all the people who are coming in. எப்போ நிறைய பேர் வருவாங்கன்னா அப்ப நிறைய பேர் ஃபிட் பண்றதுக்கு பெரிய பில்டிங்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்கலாம்ல. அது ஒரு நல்ல பிரச்சனை இல்லையா? So Great Commission is not just telling people, okay, we have a very nice church with AC and everything, so come and check, and our pastor has a very nice milk bottle and he'll feed you. இப்படி நம்ம உன்னத அழைப்பு அப்படிங்கிறது, எங்களுக்கு ஒரு நல்ல சர்ச் இருக்கு, ஏசிலாம் போட்டிருக்காங்க, தோரணம்லாம் போட்டிருக்காங்க, பாஸ்டர் நல்லா மில்க் பாட்டில் வச்சு ஃபீட் பண்ணுவாரு, வாங்க அப்படின்னு கூப்பிடுறது உன்னத அழைப்பு இல்லை. Great Commission is you go into the world, find the sick and dying, hurting people, get them free, teach them everything that God has taught you. உங்கள் மீது விழுந்த தலையாய கடமை, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வல்லமையை எடுத்துக்கொண்டு உலகத்துக்குள்ள போய் அத்தனை பேரையும் விடுதலை பண்ணி வியாதியை சுஸ்தப்படுத்தி அவங்கள உங்களை போல சீஷர்களா மாத்துறது தான் உங்க தலைமையில விழுந்த தலையாய கடமை. If all you do is bring people in, once a week and then just let them go to the church like you are going. நீங்க என்ன பாருங்களேன், இப்போ நீங்க செய்யறது எல்லாமே, நீங்க எப்படி சபைக்கு போறீங்களோ அதே மாதிரி கூட்டமா வாரம் மக்களை கொண்டு வந்து நீங்க போற மாதிரி சபைக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. Every Sunday you'll find them crawling next to you to enter into the church. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நீங்க தவழ்ந்து ஊந்து வருவீங்க, உங்க பின்னாடியே எறும்பு மாதிரி இன்னும் 10 தவழ்ந்துட்டே வரும். We don't want that, right? அது நமக்கு தேவையில்லைல்ல. God has called you to teach whatever He's taught you. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க உங்களை அழைத்திருக்கிறார். Imagine if
each of us go and for the next 6 months, you find someone and pour into them, disciple them. யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருமே யார்கிட்டயாவது போய் வருகிற 6 மாசத்துக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விசுவாசங்களை அவங்களுக்கு உள்ள ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. One person growing to the maturity that you have in Christ. நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவை புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த ஞானத்துக்கு அந்த அறிவுக்கு ஒரே ஒருத்தன் அந்த 6 மாசத்துல வளர்ந்துட்டான்னா, after that, after 6 months have passed, both of you go and find one person and disciple them. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் போய், நீங்க ஒரு ஆள் அவர் ஒரு ஆள் 2 பேர் போய் பண்ணுவீங்க. If you do this every year, this number is going to amplify in a crazy way where the people of this earth will fall short. இதை நீங்க ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சீங்கன்னா அதோடைய வளர்ச்சி எத்தனை பேரை நீங்க தொடுறீங்க அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப பெருசாயிடும். எவ்வளவு பெருசாகும்னா உலகத்தோடைய மொத்த மக்கள் தொகையே சுவிசேஷம் சொல்றதுக்கு பத்தாது, கம்மியாயிடும். That's how we raise disciples. அப்படிதான் சீஷர்களை உருவாக்க வேண்டும். Yeah, you have to draw from people, you have to draw from the word of God and fill your heart with the word and then start pouring it into someone. நீங்க மக்களை உங்கள் பக்கம் அழைத்து நீங்க என்ன கத்திருக்கீங்களோ, நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கீங்களோ அந்த வளர்ச்சிக்கு அவங்க மேல நீங்க ஊற்றணும். உங்களை நீங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டும். If you get into that place of responsibility, it will change you. அந்த பொறுப்பு உள்ள எண்ணத்துக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அது மாத்திரும். It brings this seriousness in you which will ruin you. அதாவது உங்களுக்குள்ள அப்படி ஒரு பொறுப்பும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் வந்துடும். அது உங்களை அழித்து, இப்ப இருக்கிற உங்களை அழித்து மாற்றி போடும். I'm not saying find people in the church sitting next to you and disciple them. நான் சபையில பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க யாரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லல. Go into the world, heal the sick, cleanse the lepers, raise the dead, bring in hurt people and start training them up. உலகத்துக்குள்ள போங்க, வியாதியஸ்தரை சுகப்படுத்துங்க, மரித்தோரை எழுப்புங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, அவங்கள சீஷர்களா மாத்துங்க. Come and spend time with the pastor saying, this is what's going on in my life. I want to get the word. What does the word of God say about this? I want to learn and overcome the situation. உங்கள் போதகரை நீங்கள் பார்க்கும்போது என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது, இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், இத்தனை பேர் சுகமாயிருக்காங்க, இத்தனை பேர் இந்த அளவுக்கு சீஷர்களா மாத்திருக்கிறேன், இந்த சீஷத்துவத்தை நான் இன்னும் பெட்டரா பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த வசனம் எப்படி சொல்லுது, இது என்னன்னு அப்படிப்பட்ட விஷயங்களை உங்கள் போதகரோடு பேசுங்கள். Don't come to the pastor saying my nail is hurting, please pray for me. பாஸ்டர்ட்ட என் நகம் வலிக்குது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. This is a part of growing up. அது வளர்ச்சியின் ஒரு பகுதி. You grow up so that you learn how you can make disciples. நீங்க வளர்றீங்க, எதுக்கு வளர்றீங்கன்னா சீஷர்களை எப்படி உருவாக்குவது என்று அறிந்து அதிலே வளர்கிறீர்கள். See, if you're only eating your spiritual food once a week, you will be very skinny and malnutrition. நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய உணவை வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் சாப்பிடுறீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஒல்லியா, ஒழுங்கா ஆகாரம் கொடுக்கப்படாத குவாஷியாக்கார் மராஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி எலும்பும் தோலுமா இருப்பீங்க. See, what goes on here, what is taught from here is not for that you can clap and jump and maybe fall and roll and then go back home and live your normal lives. நீங்க வேணா நான் சண்டே நல்லா சத்தம் போட்டு ஆராதனை பண்ணி குதிச்சு கை தட்டி பாட்டு பாடிட்டு திரும்ப போய் உங்க வாழ்க்கையை வாழ்றவங்களா இருக்கலாம். It is for you to take and make this word a part of your life. ஆனா நீங்க அதுக்காக வரல, இந்த வார்த்தையும் வசனத்தையும் எடுத்து உங்க ஜீவனின் ஒரு பகுதியா மாற்றதுக்காக வந்திருக்கீங்க. You don't have to live off pastor's revelation or our revelation. You have to take that revelation and make it your own. நீங்க எங்க வெளிப்பாட்டிலேயோ போதகருடைய வெளிப்பாட்டிலேயோ வாழ்றதுக்காக அழைக்கப்படல. இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுடைய சொந்த வெளிப்பாடாக மாற்றி அதை அஸ்திபாரமாக கொண்டு கட்டுகிறவர்களாய் நடக்க வேண்டும். You have to meditate in this word until it becomes a manifestation in your life. இந்த வார்த்தையை நீங்க அவ்வளவு தியானிக்கணும், அவ்வளவு கிரகிக்கணும். அது உங்களுக்குள்ள ஒன்னோட ஒன்னா கலந்து உங்களை விட்டு அதை பிரிக்க முடியாத அளவுக்கு அதை உங்களுக்குள்ள நீங்க எழுதணும். And when you're full of it, it will start pouring out into people. அது உங்களுக்குள்ள நிறையும் போது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது புரண்டு ஓடுகிற ஆறாக உங்களிலிருந்து வரும்.
That is what God has called you for. அதற்காகவே தேவன் உங்களை He's அழைத்திருக்கிறார். not called you to come and clap your hands once a week and go back and watch TV and do whatever you want. வாரம் வந்து கை தட்டிட்டு போய் டிவி அது இதுன்னு பார்த்துட்டு வாழ்க்கையை வாழ்றதுக்காக உங்களை ஆண்டவர் அழைக்கல. Now sometimes I feel like we think God has this I don't know, one telescope which is only focused on the church. நான் சில நேரம் இப்படி நினைப்பேன், ஆண்டவர் வந்து மேலேருந்து ஒரு தூரம் நோக்கி இருக்குல்ல டெலஸ்கோப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு அப்படியே கரெக்டாக சர்ச்சை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். It's like the moment you enter into the church, you are like, yeah, God can see me. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டவரோட டெலஸ்கோப்புக்கு கீழே வந்துட்டோம், இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. And maybe like when you go out of the church, it's like it's out of his range, so maybe he can't see. நீங்கள் நினைக்கிறீங்க பல சர்ச்சை விட்டு வெளில போனதுக்கப்புறம் சரி நம்ம கடவுளோட பார்வையை விட்டு வெளில போயிட்டோம், இப்போ உலகத்தில் இருக்கிறோம், எப்படி வேணாலும் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. That's not the design of the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் அமைப்பு அது அல்ல. You come to Sunday come every weekend to church to get filled up and let that life continue throughout the week. நீங்க சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைவுள்ளவர்களாய் நின்று வாழ்க்கை முழுவதும் அந்த வாரம் முழுவதும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் புரண்டு ஓடுகிறவர்களாய் நடக்கவே சபைக்கு வருகிறீர்கள். That will only happen when you take notes of what is happening here and go home and meditate on it day and night. அது எப்போ நடக்கும்னா இங்க என்ன போதிக்கப்படுதோ இங்க என்ன சொல்லப்படுதோ அவைகளை எழுதி வீட்டுக்கு கொண்டு போய் மனப்பாடம் பண்ணி அவைகளை ஒரு பயிலுகிற பயிற்சி பட்டறையாக நீங்க பார்த்து வீட்டில் பயிலும் போது தான் அது நடக்கும். Make this revelation your own. இந்த வெளிப்பாடுகளை உங்களுடையவைகளாய் மாற்றுங்கள். Let it manifest in your life. இது உங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும், வெளியரங்கமா வரட்டும். You've been hearing, God is good, God heals the sick. But if you're not seeing it in your life, you need to make that the focus. நீங்க கேட்குறீங்க ஆண்டவர் நல்லவர் சுகப்படுத்துவார், ஆனா உங்க வாழ்க்கையில அது நடக்கலைன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை உங்க வாழ்க்கையில அன்றாடம் நீங்க எடுக்கணும், அதை உங்களுடைய நோக்கமா மாற்றணும். And you don't have to do 10,000 things to get it achieved. நீங்க ஒரு 10,000 விஷயத்தை செஞ்சா அதை எடுக்கலாம் அப்படின்னு கிடையாது. Just take this word and meditate on it. Make it your own. இந்த வார்த்தையை எடுத்து அதுல தியானம் பண்ணுங்க. You've been called to do the Great Commission. நீங்க தேவனுடைய உன்னத அழைப்பை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். That means you will heal the sick, at the same time you will start making disciples. நீங்க வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்துவீங்க, அதே நேரம் சீஷர்களா மாற்றுவீங்க. See, it's not a matter of bragging or being இது proud ரொம்ப about it. பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. Like, oh, I'm teaching someone. நான் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஒருத்தர். It's just like letting the Holy Spirit flow through you and just obeying what the word of God says. அது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை வெளியே விடுறீங்க, அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படுகிறீங்க, அவர் செய்யறது அவர் செய்யறார், அவ்வளவுதான். You've been called for this. நீங்க இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You've been called to make disciples of all nations. நீங்க இதற்காகவே சீஷர்களை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Yeah, so if you want to change your lives, you have to change the way you're thinking. நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தணும்னா நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றத மாத்தணும். You can decide. It's a choice. நீங்க முடிவு பண்ணலாம், அது உங்களுடைய உரிமை. Whether you want to be in need at all times and call the pastor when you get in trouble. ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் எப்பயுமே தேவை உள்ளவர்களாகவே வாழ்ந்து உங்கள் தேவைக்கெல்லாம் போதகரை அழைக்கிறவர்களாகவே இருக்கலாம். Or you want to be the person in whose life the power of God is working so that you can help someone who's in trouble. இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருக்கலாம், நீங்கள் எப்பவுமே தேவனுடைய ஆவியும் வல்லமையும் அக்கினியும் புரண்டு ஓடுகிறவர்களாக நடந்து உங்களா மூலமாக ஒரு நிமிஷமும் யாரோ சுகம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன செய்ய போறீங்க. Both choices are available to you. ரெண்டு விஷயமும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. God has called you to do the latter. ஆண்டவர் உங்களை இரண்டாவது சொன்ன விஷயத்தை செய்யறதுக்காக அழைத்திருக்கிறார். That is what discipleship is. அதுதான் சீஷத்துவம் என்பது. When you make this word the meditation of your heart, your life will change in such a way where people come and ask, how do I become like you? வார்த்தையை நீங்க தியானிக்கிறத ஒரு பழக்கமா மாத்திட்டீங்கன்னா மக்கள் உங்களை தேடி வந்து, ஹேய் உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்க மாறிடுவீங்க. That is what discipleship is. அதுதான் சீஷத்துவம் அப்படிங்கிறது. The things that God has been teaching you,
needs to become a part of your life first. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக மாற வேண்டும். See, how many of you remember, maybe there was a time when you had to catch a train and that sense of urgency that you had in you? அதாவது நீங்க எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்க? ஏதோ ட்ரெயின் டிக்கெட் வச்சிருக்கீங்க, ட்ரெயின் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்க மனசுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள போயிடணும், இந்த நேரத்துக்குள்ள ட்ரெயினை பிடிச்சிடணும் அப்படிங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? No one? How many of you have seen a train before? எத்தனை பேர் ட்ரெயின் பார்த்துருக்கீங்க? A train is a big machine in which people say. இந்த நீட்டா பெருசா இருக்குமே, மக்கள்லாம் ஏத்திட்டு போகுமே. Anyone seen a train before? பார்த்துருக்கீங்களா ட்ரெயினை? Yeah, you understanding what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? How many of you are sleeping? எத்தனை பேர்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க? Okay, praise God. So you've sensed that urgency that you had when you had to catch a train. நீங்க அதை உணர்ந்திருக்கீங்க, ட்ரெயின் பார்த்துருக்கீங்க, ட்ரெயின் டைமுக்கு போயிடும், அதுக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு வேகமா ட்ரெயின் ஓடி இருக்கீங்க. Why? It was because you had a mission in your mind at that moment that I need to get into that train. ஏன் அந்த ஒரு உணர்வு வருது? ஏன்னா நான் இந்த நேரத்துக்குள்ள அங்க போயிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்க மனசுல இருக்கு. When you realize what God has called you for, that sense of urgency will be there inside you constantly. தேவன் உங்களை அழைத்த அழைப்பை நீங்க உணரும் போது உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துக்குள்ள இதை செஞ்சிடணும், பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் தன்னால வரும். That sense of urgency that I need to walk in the things that God has for me needs to come on each and every one of us. ஆண்டவர் எனக்காக இதெல்லாம் வச்சிருக்காரு, அவர் வச்சிருக்கிறதுல நான் கண்டிப்பா நடக்கணும், அவர் எனக்காக கொடுத்ததுல குறை உள்ளவனா நான் நடக்க கூடாதுங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வரும். If you're just thinking like, okay, I'm just having a normal life, I love God, I go to church, God is happy, he is obviously happy with you. நீங்க ஒருவேளை இப்படி நினைக்கலாம், சரி ஏதோ நார்மலா வாழ்றேன், சபைக்கு போறேன், நான் சபைக்கு போறதுலயே ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி கூட நினைக்கலாம். But your life will not make an impact on this earth. உங்க வாழ்க்கை இந்த பூமிக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்காது. See, the impact that Paul made, one strong reason why he made it is it was his burning desire to walk out what God had called him for. பவுலை நம்ம இவ்வளவு பார்க்குறோம்னா அவர் செஞ்ச ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் காலத்தால மாறாம நிக்குதுன்னா அவர் இருதயத்துல இருந்த இந்த அக்னியா எரியிற அந்த தாகம் தான் அதுக்கு காரணம். He was so consumed by it that every letter he'd be like, I am the apostle who's called to Gentiles. அவர் அவ்வளவு தேவனுடைய அழைப்புனால முழுமையா இழுக்கப்பட்டவராக இருந்தாரு. ஒரு இடத்துல எழுதுவாரு, நான் வந்து புறஜாதியாருக்காக அழைக்கப்பட்டவன், புறஜாதியாருக்கு அழைக்கப்பட்டவன் சொல்லி. He'd say, I'm forgetting the things that are behind and pressing on to the high calling of God. நான் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாத்தையும் மறந்துட்டு இனி நடக்க போறது வரப்போறது என்ன ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்காரு வச்சிருக்காரு அதை நோக்கி ஓடுறேன்னு எழுதியிருப்பார். And towards the end of his life he was able to say, I've lived, I've finished my race. அவருடைய வாழ்க்கையோட முடிவில் அவரால் சொல்ல முடிஞ்சது, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு. Many people at the end of their life, they are like, I didn't know there was a race. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில சொல்றாங்க, உண்மையிலே நம்ம ஏதாவது ஒரு ஓட்டம் ஓடணுமா, ஏதாவது செஞ்சிருக்கோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. That is a tragedy. அது ரொம்ப கவலைக்குரிய இடம். Are you understanding what I'm saying? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? God has called you for a specific purpose in this world. ஆண்டவர் உங்களை ஒரு பிரத்யேகமான அழைப்போடு அழைத்திருக்கிறார். And that purpose is not going to accomplish itself. அந்த அழைப்பு தானாக நிறைவேறாது. You need to realize what it is and you need to move in that direction. நீங்க விழிக்கணும், அது என்ன அழைப்புங்கிறது உங்க அழைப்புக்கு நீங்க விழித்து எழணும், அதுக்கப்புறம் அதை நோக்கி பயணிக்கணும். You need to wake up with purpose every day. அந்த அழைப்போடு நீங்க எழுந்திருக்க வேண்டியது அவசியம். It should not be like, okay, today is Saturday, Sunday, I don't know what to do. இது என்னது, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. Can you do that when you're waiting to catch your train? நீங்க ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா என்ன? Your train is about to leave in next 15 minutes. Can you do that? ஒரு 15 நிமிஷத்துல ட்ரெயின் போகுது, அந்த மாதிரி உட்காந்து யோசிக்க முடியுமா? ஒண்ணுமே யோசனை இல்லாம ஒரு டென்ஷன் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? Let's just relax. I don't know what to do. அப்படியே ஃப்ரீயா உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு You're focused.
நீங்க உங்க மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்ல. 15 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிடும், நான் அதுக்குள்ள போயிடணும், இதான் யோசிக்கிறீங்க. Consumed by that thought of how I will not miss that train. அந்த எண்ணம் உங்களை முழுமையாக பட்சிக்கிறதா இருக்கிறது. See, Jesus was consumed by what he was called for. இயேசு தான் எதற்காக அழைக்கப்பட்டிருந்தாலோ அந்த அழைப்பு அவரை பட்சித்திருந்தது. He says, it is my food to do the will of God. அவர் சொன்னாரு, தேவனுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு ஆகாரம்னு சொன்னார். That's what he ate. அதுதான் அவர் சாப்பிட்டார். He was consumed by it. அந்த அழைப்பு அவரை பூரணமாய் பட்சித்திருந்தது. Every place you see, he says, let it be so that the word of God might be fulfilled. அவர் எங்க பார்த்தாலும் சொன்னாரு, இது இப்படியே நடக்கட்டும், என தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும், அதான் சொன்னார். And Paul modeled Jesus very closely. பவுல் இயேசுவை அவர் எப்படி இயேசு வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை பவுலும் பிரதிபலித்து வாழ்ந்தார். That is why he was able to say, follow me as I follow Christ. அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னு. அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. He was so mission focused that he had a fight with Barnabas for Mark, who had not accompanied them in their mission. அவர் அந்த அளவுக்கு ஊழியத்து மேல பிரயாசம் உள்ளவரா, உணர்வுள்ளவரா, அழைப்புல பட்சிக்கப்பட்டவரா இருந்தாரு. அவர் ஓடுற ஓட்டத்துக்கு இணையா கூட ஓட முடியல அப்படிங்கிறதுனாலயே சண்டை போட்டாங்க. See, it's your choice. அது உங்களுடைய நிர்ணயம், உங்களுடைய தீர்மானம். You can choose to crawl in on every Sunday and live a very below average life. ஒரு சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஊந்து சபைக்கு வர வாழ்க்கையை வாழலாம். Or you can decide that you are going to be this city which is set on a hill which cannot be hidden. இல்லனா மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைக்கப்படக்கூடாத ஒளியாக பிரகாசிக்க முடியும். You can decide that I am that light which is going in the darkness and I'm not going to be put under a basket. நீங்க முடிவு பண்ணணும், வெளிச்சமாய் ஒளியாக பிரகாசிக்கக்கூடிய இருளை துளைக்கக்கூடிய ஒளியாக நான் இருப்பேன்னு முடிவு பண்ணணும். அப்படி இல்லை, நான் என்னது விளக்க கொளுத்தி தண்டுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே வச்ச மறைக்கப்பட்ட விளக்காக இருக்கணுமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். You can decide whether people will miss you when you leave this earth or they will not even know that you were here. இந்த வாழ்க்கையை, இந்த பூமியை விட்டு நீங்க போகும்போது, ஐயோ இப்படி ஒருத்தர் இருந்தாரே போயிட்டாரே அப்படின்னு மக்கள் எல்லாம் உங்களை தேடுகிற வாழ்க்கையை நீங்க வாழலாம். இல்லை இப்படி ஒருத்தர் இருந்தாரா இல்லையான்னு பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாத அளவுக்கு கூட வாழலாம். உங்க முடிவு தான் அது. You can choose. நீங்க முடிவு பண்ணணும். And you choose it every day. ஒவ்வொரு நாளும் முடிவு பண்ணணும். Every day you can choose whether your life will have an impact or it will be a waste. ஒவ்வொரு நாளும் நீங்க முடிவு பண்ணணும், உங்க வாழ்க்கை மற்றவர்கள் வாழ்க்கையிலே ஏதாவது செய்ததா, இல்ல அது துளைக்கப்பட்ட வாழ்க்கையாக, மறக்கப்பட்ட வாழ்க்கையாக, தேடப்படாத வாழ்க்கையாக இருக்கிறதா என்று. I'm not talking about becoming a busy machine. ஒரு அப்படியே வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு மெஷினை மாறுங்கன்னு நான் சொல்லலை. I'm saying having a mission mindedness. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு தேவை உலகம் முழுவதும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய், அதை வைத்து கொண்டு தூங்காதவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாய் உங்களை அழைக்கிறேன். I'm saying that even when you don't have a task in front of you, your mission already has told you what you must do. உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரால கொடுக்கப்படாத ஒரு வேலையோ இல்லாவிட்டாலும் இந்த வசனம் உங்களுக்கு நீங்கள் யார், உங்களால் என்ன செய்ய முடியும், தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறது. அந்த நினைவுகளை என்றும் மறக்காதவர்களாய் ஒவ்வொரு நாளையும் வாழ வேண்டும். See, I enjoy the fellowship of believers and I know I love to be in a place where believers come. நான் தேவ புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு வாழ்கிறதை, நடக்கிறதை, கூடி அமர்கிறதை, பேசுகிறதை விரும்புகிறேன். But I enjoy my seeking with God personally much more than anything else. ஆனால் நான் என் தேவனோடு நான் அமர்ந்து இருக்கிறதை எல்லாவற்றிலுக்கும் மேலானதாக எண்ணுகிறேன். I'm just getting started in it. அதில் இப்போதான் நான் துவங்குறேன். But it's becoming a burning desire in my heart. ஆனால் அது ஒரு என்னை சுட்டெரிக்கிற, பட்சிக்கிற ஒரு எண்ணமாக, சிந்தனையாக இருக்கிறது. That I will be known for seeking God. நான் தேவனை தேடுகிறவனாக மற்றவர்களால் அறியப்பட வேண்டும். Yeah, so each and every one of you sitting here have been called for the Great Commission.
நீங்க ஒவ்வொருவரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் தேவனுடைய இந்த உன்னத அழைப்பை பூர்த்தி செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். You might think, no one knows me in this church. நீங்க நினைப்பீங்க எனக்கு யாருமே இந்த சபையில எனக்கு யாரையுமே No தெரியாதுன்னு one says praise the Lord to me. யாருமே எனக்கு ஸ்தோத்திரம் சொன்னதே கிடையாதுன்னு நினைப்பீங்க. Doesn't matter. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. God knows you and he never takes his eyes off of you. தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களை விட்டு தன்னுடைய கண்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் அகற்றினது இல்லை. You are a superstar in the eyes of God. தேவனுடைய கண்களில் நீங்கள் மிக பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கிறீர்கள். See, Jesus blasted the Pharisees saying, you take praise of men. அவர் இயேசுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா பரிசேயர்களை அவர் திட்டினார். அவர் என்ன சொன்னாரு, நீங்க மனுஷர் உங்களை பத்தி நல்லபடியா பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லி பரிசேயர்கள் மீது கோபப்பட்டு அவர்களை திட்டினார். They used to live for it. அவங்க மத்தவங்க மக்கள் நம்மளை நல்லபடியா பேசணுங்கிறதுக்காகவே பரிசேயர்கள் வாழ்ந்தார்கள். They used to stand on the street corners and pray loudly, thinking, people are going to say how. அவங்க அப்படியே அழகா தெரு முனைகள்ல நின்று அழகா பிரசங்கம் பண்ணி அழகா ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்காக? மக்கள் இவர்களை பரிசுத்தவான்களாக நல்லவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் என்று மக்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்றே வாழ்ந்தார்கள். They would be giving their alms and giving to the poor and making a show of it. அவர்கள் ஏழைகளுக்கு இறங்கும் போது தான தர்மங்கள் செய்யும் போது மக்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற விதங்களில் வாழ்ந்தார்கள். And Jesus was like, people might be praising you but you stink before God. இயேசு என்ன சொன்னாரு, மக்கள் உங்களை உயர்ந்தவர்களா பேசலாம், மக்கள் மத்தியில உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கலாம், ஆனா உங்களுடைய இந்த வேலையெல்லாம் தேவனுக்கு முன்னாடி நாறுன்னு சொன்னார். Jesus did not look for the approval of people. இயேசு மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மக்கள் நம்மை கொண்டாட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. Instead, when they wanted to come and make him king by force, he ran away. ஆனா மக்கள் அவர் பின்னாடி அவரை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று எண்ணின போது அவர்களை விட்டு ஓடி போனார் என்று வாசிக்கிறோம். I love what Reinhard Bonnke says. He says, ரெய்னால்ட் பொங்கே இந்த விஷயத்தை சொல்லுகிறார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். I don't live by the praises of people, therefore their criticism does not kill me. நான் மக்கள் என்னை புகழ்கிறதுனால் வாழ்வதில்லை, அதனால் அவர்கள் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அது என்னை ஒன்றும் செய்வதில்லை என்கிறார். See, if you become aware to this, that you are here, God is here, and he's got a specific purpose for your life, it will change your life. உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, நீங்க இங்க இருக்கிறீங்க, தேவன் இங்க இருக்கிறார், தேவன் உங்களை குறித்த உன்னதமான சரியான உங்களுக்கான அழைப்பை வைத்திருக்கிறார் என்று அறிந்தீர்கள் என்றால். See, when you're focused on catching your train, when you're late, you want to run and catch your train. நீங்க அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா, you're not thinking about how am I looking, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க முடி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி, does my neighbor like my clothes, என் பக்கத்துல இருக்கிறவனுக்கு என் Dress பிடிச்சிருக்கா, அப்படிப்பட்டதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. When you're focused on catching that train, you're running towards it. ஏன்னா உங்களுக்கு ட்ரெயினை பிடிக்கணும், அதுக்கு தான் ஓடணும். You don't even have time to think about what your neighbors say. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்க Dress பத்தியோ உங்க முடிய பத்தியோ என்ன சொல்றாங்கன்னு யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை. If you become aware to what you've been called by God, நீங்கள் அழைக்கப்பட்டதை குறித்த எண்ணத்தில் தெளிவுள்ளவர்களாய் இருந்தால், that sense of urgency is going to come in you. அந்த உணர்வு, அந்த உக்ரானத்துவம், அந்த பொறுப்பு உணர்வு உங்களுக்குள் தானாக வரும். We've been called to live a different life. நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். It's not in trying to evangelize to people. அது நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக அல்ல. Our lives should be so full of the power of God, of the life of God, that it should overflow into people. நம்ம வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய ஜீவனும் தேவனுடைய வல்லமையும் அவ்வளவு நிறைவாக புரண்டு ஓடணும். அது நாம் கஷ்டப்படாமல் முயற்சி செய்யாமல் எண்ணுவதற்கு முன்பாகவே நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரையும் தொடுகிற அக்கினியாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். It only comes when you are focused on what God has called you for. தேவன் உங்களை அழைத்த இந்த அழைப்பில் நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்கும்போது அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். And you need to run this race which God has set before you.
தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தை நீங்கள் தெளிவாக ஓட வேண்டும். And you have to run it with Him. அவரோடு ஓட வேண்டும். Because He is the author and finisher of your faith. அவரே உங்கள் விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார். It's going to be the most freeing thing for you if you awaken to this reality. இந்த சத்தியத்திற்கு முழித்து விட்டீர்கள் என்றால் இதை விட ஒரு பெரிய விடுதலை உங்க வாழ்க்கையில இருக்கவே முடியாது. If you realize that I'm not living for what people say about me, I'm not living for what you think of me, I only live for what God thinks of me. நீங்க இந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் மக்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதற்காக வாழவில்லை, நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன் என்பதற்காக வாழவில்லை, தேவன் என்னை இப்பொழுது எப்படி படைத்திருக்கிறாரோ அதை வாழ்வதற்காகவே வாழ்கிறேன் என்று உணர்வீர்கள் என்றால் அதை விட பெரிய விடுதலை இல்லவே இல்லை. You've been called for a great commission. நீங்கள் தேவனுடைய உன்னத அழைப்பிற்காக அழைக்கப்பட்டவர்கள். I remember